அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. மருத்துவ இலக்கணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மூணாக பிரிச்சிடுறாங்க அவங்க, பித்த வாத கபம் அப்படின்னு. எந்த ஒரு ரசாயனத்திற்காக இந்த மருந்தை நீ உள்ளே செலுத்த போகிறாள்? உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள வந்து எண்ணற்ற ரசாயனம் இருக்கு. லிவர் செல் வேலையை ஹார்ட் செல் பண்ண முடியாது. ஸ்டமக் வந்து கிரைண்டிங் ஜோன், குடல் வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் இஜெக்டிங் ஜோன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 3 மஸ்குலர் அடிப்போஸ் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து வேற மோரோ புரோட்டீன். நம் உடலுக்குள் கட்டமைக்கப்பட்டுள்ள அந்த பிரபஞ்சத்தை விட தாண்டிய நுண்கிருமிகளின் அளவு. இந்த மாதிரி நீங்கள் மருந்துகளை எந்த அனுபவம் வழியாக செலுத்தினாலும், எந்த ஒரு ரசாயனத்திற்கு செலுத்தினாலும், உங்களுக்குள்ள இருக்கும் இந்த நுண்கிருமிகளின் உலகத்தை அந்த மருந்து தீண்டி அழிக்கக்கூடாது. இதுதான் மெயின். இது வந்து தமிழ் மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது. ஃபார்மகாலஜியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் ஹேவிங் அ டெரிஃபிக் இம்பேக்ட். நம் உடலுக்குள் இருக்கும் அந்த நுண்கிருமிகளின் உலகத்தை சிறிது சிறிதாக பாதித்து விடுகிறது. அதுதான் சைடு எஃபெக்ட்.